ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். கடந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் என்கிற அந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார். கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ கூட கொடுக்கப்படும். எந்த சுகத்திற்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதோடு கூட கொடுக்கப்படும். எந்த பண தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அதோடு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இது ஒரு பொருத்தமான வசனம் என்று எண்ணுகிறேன். அதிகமாய் செய்கிறவர். நம்ம எதை நினைக்கிறோமோ, எதற்காக வேண்டுகிறோமோ, எதற்காக அவருடைய சமூகத்தில் முறையிடுகிறோமோ அதை விட பெரிய கூட அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். இந்த வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. விசேஷமாய் இந்த வசனம் பைபிளில் எங்கே வருது அப்படின்னா, ஆண்டவருடைய நீண்ட போதகத்தில் வருகிறது. மலை பிரசங்கம். பலரால் ஆச்சரியப்பட்டு பலருடைய எழுத்தாளர்களின் புத்தகங்களில் பதிவிடப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இயேசுனுடைய மலை பிரசங்கத்தினுடைய சாராம்சங்கள். பல காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இதை பல தலைவர்கள் தங்களுடைய உரைகளிலும் எழுத்துக்களிலும் இதை பதிவிட்டிருக்கிறார்கள். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இதில் இந்த 6வது அதிகாரத்தில் 25லேருந்து 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்கிறது. முக்கியமாக இந்த 25 to 34 மனிதன் படுகிற கவலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பலருடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கிறது. இந்த பகுதிகளிலிருந்து நான் சில காரியங்களை எடுத்திருக்கிறேன், உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனங்களின்படி 3 காரியத்தை குறித்த கவலை மனிதர்களுக்குள் இருக்கும். 1 ஃபைனான்ஸ், 2வது ஃபிட்னஸ், 3வது ஃபியூச்சர். உங்களுடைய பொருளாதார நிலைகளை குறித்த கவலை ஏற்படும். ஆரோக்கியத்தை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை. இந்த 3க்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிவிட முடியும். அடுத்து இதே பகுதியில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கவலைப்படுகிறதினால் ஏற்படுகிற விளைவுகளை குறித்தும் ஆண்டவர் இதில் பதிவிடுகிறார். வேறு சில வசனங்களிலும் இந்த கவலைப்படுகிறதினால் ஏற்படுகிற அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலும் ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன். 1 அன்ஃப்ரூட்ஃபுல், அதாவது கனியற்றவர்களாய். ஒரு கவலை நல்ல மனிதனாய் இருக்கிற ஒருவனை, நல்ல மனுஷியாய் இருக்கிற ஒருவளை, அவளுக்குள் வருகிற கவலையினால் கேரக்டர் மாறுறாங்க. அன்பா இருக்கிறவங்க எரிந்து விழுகிற ஆளாக, கோபப்படுகிறவர்களாக, நல்ல அன்பா இருக்கிற ஒரு மனுஷன் மாறிடுறாங்க. காரணம் என்ன? இந்த கவலை. அதை போல எப்போதுமே சந்தோஷமா இருக்கிற ஒரு நபர் கவலையிலேயே இருக்கிறார். அன்ஹாப்பி, அவருக்குள் சந்தோஷம் இல்லை. சந்தோஷத்தை அவர் இழந்து விடுகிறார். பாருங்க, இந்த கவலை வர்றதுனால ஒரு மனுஷன் எந்த நிலைமைக்கு போறாங்கிறத ஆண்டவர் விளக்குகிறார். முதலாவது காரியம், கனியற்ற நிலைமைக்கு போகிறார். 2வது சந்தோஷம் இல்லாத நிலைக்கு போகிறான். 3வது ஆரோக்கிய கேடு வருகிறது. அதனால தான் கவலையை பற்றி இவ்வளோ பேசுகிறார் ஆண்டவர். 25வது வசனம் மத்தேயு 6வது அதிகாரத்தில் இருந்து 34 வரைக்கும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட டாபிக் பற்றி பேச காரணம், ஒரு மனுஷனை சாட்சி இல்லாத நபராய் மாற்றுகிறது, சந்தோஷம் இல்லாத நபராய் மாற்றுகிறது, ஆரோக்கியம் இல்லாத நபராய் மாற்றுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கியூர் ஃபார் ஒரி. கவலைப்படுகிற காரியத்திலிருந்து வெளியே வர, அது கியூராக நம்ம செய்ய வேண்டியது. முதலாவது அப்பா, பரமபிதா என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த மாதத்தில் அப்பாவை முன்னாடி வைங்க, ஃபாதர். 2வது ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 2வது காரியம் ஃபெய்த், விசுவாசம். முதலாவது அப்பா, உங்களுடைய எல்லா தேவையும் சந்திப்பது அப்பா, ஃபாதர். 2வது ஃபெய்த், என் அப்பா இந்த தேவைகளை சந்திப்பாருங்கிறது விசுவாசத்தில் தான் நமக்கு தெரியும்.
ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்த போகும்போது ஈசாக்கு எப்பா எல்லாருக்கும் பலிக்கான ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவருடைய சமூகம் பார்த்து கொள்ளும். அது எந்த இடத்திலிருந்து ஆபிரகாம் பேசுகிறார்? விசுவாசத்திலிருந்து பேசுகிறார். அப்போ என் அப்பா இந்த மாதத்தில் இனி உள்ள நாட்களில் என் தேவைகளை, என் விருப்பங்களை, என் சுகத்தை, என் காரியங்களை பார்த்து கொள்வார். அப்பா. ரெண்டாவது, அப்பா பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம். மூணாவது, நம்ம வாசித்த வசனம் 33வது வசனம், முதலாவதுங்கிற ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட். இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறதா இருந்தாலும், உங்களுடைய விருப்பம் செய்கிற காரியங்கள், என் விருப்பம்னு சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய விருப்பம். அடுத்து கொடுக்கிற காரியம், வீட்டு வாடகை, மற்ற காரியம், இதெல்லாம் நம்ம மாதந்தோறும் பண்ணுறது, நம்முடைய தேவைக்காக எடுக்கிறது, இஎம்ஐ, கடன், மற்ற பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு டைத் ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம் முதல் விஷயமா அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி காரியத்தை செலவு பண்ணி பாருங்கள். இந்த 5வது மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ 3 காரியம் பார்த்துட்டோம். கியூர் ஃபார் ஒரி, கவலைக்கான மருந்து. எந்த 3ஐ செய்தால் அந்த கவலை நம்மை விட்டு அகலும்? முதல்ல ஃபாதரை முன்னாடி வைங்க. 2வது ஃபெய்த் இல்லாமல் கவலை மாறாது. 3வது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவருடைய காரியத்திற்கு. 4வது ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறார். கடைசி வசனம் 6வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த மாதம் எதில் இருக்கணும் தெரியுமா? நான் கவலைப்பட மாட்டேங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் கவலைப்பட மாட்டேன், அல்லட்ட கவலையாக இருக்கக்கூடாது? அவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார்? கவலைப்படாதீர்கள்னு சொல்கிறார். அதனால் கவலைப்பட மாட்டேன். கஷ்டம்தான். பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, அதை கேட்குறது ஈஸி, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் முடியும். ஒன்று சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நம்மால் முடியாத எதையும் ஆண்டவன் நம்மகிட்ட செய்ய சொல்கிறது இல்லை. நம்மளால் எதெல்லாம் முடியாது? சிலுவையில் அறையப்பட நம்மால் முடியாது, இரத்த சிந்த நம்மால் முடியாது. நம்மால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார், அந்த பாற்றை எடுத்துக்கிட்டார். முடிஞ்ச விஷயத்தை தான் நம்மகிட்ட சொல்கிறார். என்ன, எதை ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதத்தில்? நான் கவலைப்பட மாட்டேங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 4 காரியம், ஃபாதர், ஃபெய்த், ஃபர்ஸ்ட், ஃபோக்கஸ். இந்த 4 விஷயத்தை உங்கள் மைண்டில் வைங்க. நிச்சயமாக கவலைகள் மாறிடுச்சுனாலே உங்களுக்கு வர்றதெல்லாம் கூடத்தான் வரும். கவலைப்பட்டுக்கிட்டே ஒரு காரியத்தை வாங்கும்போது கர்த்தர் தருகிறது பெருசாக நமக்கு தெரியாது. கவலை இல்லாமல் ஜெபத்தோட, மறுபடியும் இந்த நாளை சொல்கிறேன், ஃபாதரை முன்னாடி வைங்க. ஃபெய்த்துக்குள்ளே எப்போதும் இருங்க. ஃபஸ்ட் அப்படின்னு வரும்போதிலெல்லாம் ஆண்டவராக இருக்கட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ். இனி நான் கவலைப்பட மாட்டேன். நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நிறையா கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை வாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? நீங்கள் இருக்கிறீங்களா? இருங்கங்கிறது ஆண்டவருடைய விருப்பம், இருப்பீங்கிறது அவருடைய நம்பிக்கை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அருமையான நல்ல வேளைக்காக நன்றி. இந்த 5வது மாதத்திலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கூட கொடுக்கப்படும் அந்த நீர் கூட தருகிறதை நாங்கள் வாங்குவதற்குரிய தகுதிகளை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்து கொள்ள ஜெபித்து ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய எதிர்பார்ப்பு, நாங்கள் உங்களை வைக்க வேண்டிய இடம், இதெல்லாம் முதன்மையானதாக இருக்கட்டும். நீரே வழிநடத்தும். இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசும், கிரியை செய்யும், சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றுங்க. நான் கவலைப்பட மாட்டேன்னு உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். மீதி காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். கூட தரப்போகிறத பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கீங்க. காட் பிளஸ்.